இப்போ நம்ம வந்து ஒரு பிரண்டை பொடி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நல்லா ஒரு 2 கட்டு பிரண்டையை நான் வாங்கி வச்சுருக்கேன். ரொம்ப பிஞ்சாகவும் இல்லை, கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. பரவாயில்ல, இதில் நம்ம வந்து இப்போ செய்யலாம். முதல்ல இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துடுவோம். நல்லா அலசி தண்ணி வடிய விட்டு எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுவோம். என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பீலரை வச்சு முதல்ல இந்த 4 முக்கையும் எடுத்துடுவோம். நம்ம கொஞ்சம் கை அரிக்க தான் அரிக்கும். கையில் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் நல்லெண்ணெயை தடவிக்கோங்க. இல்லைன்னா க்ளவுஸ் இருந்தால் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எண்ணெய் தடவாமல் தான் உட்காந்துட்ருக்கேன். எண்ணெய் தடவ போகிறேன். உங்களுக்கு சரி காமிச்சிட்டு அப்புறம் எண்ணெயை தடவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 முக்கில் வந்து எடுத்துட்டு இது பண்ணாலே இது கொஞ்சம் முத்தலாக இருக்குது. கொஞ்சம் இலசாக இருந்தால் இவ்வளவு தோல் வராது. ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இலசா கிடைக்கல. சில சமயம் இங்கே மார்க்கெட்டில் கிடைக்கிறது, சில சமயம் கிடைக்க மாட்டேங்கிறது. நான் இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் ஒருத்தங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இல்லைன்னா கொஞ்சம் பார்த்து தான் வாங்குவேன். இவ்வளவு முத்தல் வாங்க மாட்டேன். கொஞ்சம் நார் இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் நார் ஜாஸ்தியாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு தான், வேறு ஒன்றும். கொஞ்சம் இலசாக இருந்தால் நம்மளுக்கு நார் அவ்வளோ இருக்காது, ஈஸியாக இருக்கும், க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரியே நம்ம வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துடுவோம். எடுத்துட்டு நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணணும். க்ளவுஸ் இருந்தால் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, எனக்கு க்ளவுஸ் போட்டுட்டு அது சரியாக வராது, கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் நான் வந்து கையில் எண்ணெய் தடவிக்க போகிறேன். இப்போ கையில் எண்ணெய் தடவிட்டு தான் பேலன்ஸையும் நான் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நல்லா நார்லாம் எடுத்துகிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், பாதிக்கு பாதி உங்களுக்கு வந்து இதுதான் நார் அந்த இது தான். ஸோ இது எவ்வளவு தேருன்னு தெரியல. பருப்புலாம் நம்ம சேர்த்து வறுக்கும்போது எப்படியும் ஒரு 150-200 கிராம் வரும்னு நினைக்கிறேன். பொடி தெரில, பார்ப்போம். நல்லா 2 கட்டு. ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். வாண்டியில் ஒரு 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் தான், ஃபுல்லாகவே நான் நல்லெண்ணெய் தான் எடுத்துக்க போகிறேன். அதில் முதல்ல வந்து பெருங்காயம் வறுத்து எடுத்துக்கலாம். பெருங்காயத்தோட நல்லா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை க்ளீன் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இதையும் கொஞ்சம் நல்லா நாரெல்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து வறுக்கலாம்.
ஒரு நல்லா ஒரு 2-3 ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன், அதாவது சின்ன அந்த புளிக்கரண்டியில் 2 அந்த அளவு இருக்கும். அது வந்து கருப்பு உளுந்து, தொளி உளுந்து உடைச்சது எடுத்துருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்து இருந்தால் வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க. இப்போ உளுந்து நல்லா வறுப்பட்டுடுது. இதை எடுத்து வச்சுக்கோங்க. அதே அளவு கடலைப்பருப்பு, இதையும் நல்லா சவக்க வறுத்து எடுத்துடுவோம். இப்போ கடலைப்பருப்பு நல்லா வறுப்பட்டு இதை எடுத்து வச்சுருவோம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் தனியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லா வேணும் 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் தனியா வாசனை அப்போ வேண்டாம் அப்படிங்கிறதுனால ஒரு 1/4 ஸ்பூன் தனியாக சேர்த்துருக்கேன். இதோட ஒரு 3/4 ஸ்பூன் வந்து மிளகு, 3/4 ஸ்பூன் மிளகு, இதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதோட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், இதையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கருவேப்பிலை காய வச்சது, இதையும் கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கணும். இப்போது மிளகா வத்தல் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு 20 மிளகா வத்தல் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம வந்து வறுத்து எடுத்துடலாம். கொஞ்சம் இதோட இதுக்கு அந்த பொடிக்கு தேவையான உப்பையும் சேர்த்து வறுத்து எடுத்துடலாம். நல்லா வறுத்து எடுத்துட்டோன்னே ஈரப்பசை இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பொடி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா கூட ஒரு மாதத்துக்கு இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். நம்ம பொடி அரைச்சி பார்த்துட்டு அப்புறம் வேணும்னா வந்து உப்பு சேர்த்து இன்னும் ஒரு ஓட்டிக்கலாம். இப்போ இதை வறுத்து எடுத்துடுவோம். நம்ம வந்து முதல்ல விட்ட எண்ணெய் தான், அதுக்கப்புறம் எண்ணெயே விடலை. அப்படி இப்போ வந்து இந்த உப்பு மிளகாவத்தல் வறுக்கும்போது எண்ணெயே வானிலையில் இல்லை. நம்ம அந்த பருப்பு எல்லாமே வறுத்து எடுத்துட்டோம், கருவேப்பிலை எல்லாம் வறுத்து எடுத்ததுனால நம்மளுக்கு வந்து எண்ணெய் இல்லை. இப்போ வந்து இதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் மாதிரி தான் பண்ணுறோம். இல்லாமல் இப்போ அடுத்து எள்ளு இருக்குது. அதையும் வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி வடிய வச்சுருக்கேன். அதையும் நம்ம வறுக்கலாம். இதை வறுத்து எடுத்துட்டு அப்புறம் அதை நம்ம வறுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மிளகாயை வறுத்துட்டு நல்லா ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கும். இது நீங்கள் வந்து சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கெல்லாம் கூட தொட்டுட்டு சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி தான் இட்லி மிளகா பொடி மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எள்ளு எல்லாமே சேர்த்துருக்கோம், நம்ம தனியா எல்லாமே சேர்த்துருக்கோம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, புளி, வெங்காயம். புளிலாம் நிறைய ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பரண்டை வந்து கொஞ்சம் அரிக்கும். அதனால நம்ம வந்து கொஞ்சம் புளிலாம் சேர்த்தோன்னா அந்த அரிப்பு இருக்காது. அதுதான். இப்போ பரண்டையுமே நல்லா எண்ணெயில் வதக்கிடுவோம். அப்படியே நிறம் மாறுற அளவுக்கு வதக்கி எடுத்துடலாம். இப்போ இந்த எள்ளு நல்லா வறுக்கிடட்டும். ஈரப்பசை போய் கொஞ்சம் வெடிக்க. ஏற்கனவே நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன் எள்ளு எப்படி வறுக்கணும் அப்படின்னு, எள்ளு சாதம் செய்யும்போது. ஸோ அதே மாதிரி தான் நல்லா ஈரப்பசை போய் கொஞ்சம் படப்படன்னு வெடிக்கும் போது எடுத்துடுவோம். இப்போ வானலியில் நல்லா தாராளமாக 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இந்த பரண்டையை சேர்த்துடுவோம்.
அடுப்பை நல்லா சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு அது பாட்டு வதங்கிட்டு இருக்கட்டும். எப்படியும் ஒரு 15-20 நிமிஷம் ஆகும், 15 நிமிஷம் ஆகும். ஸோ இப்படி வேகட்டும், நல்லா வதங்கட்டும். நம்ம வதங்கின அப்புறம் பார்க்கலாம். இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கிட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாம். ஏன்னா நல்லா பச்சையாக இருந்தது. எப்படி பாருங்கள், கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்கிறாப்புல இருக்குது. பார்த்தீங்களா, தெரியுதா என்னன்னு தெரியல வீடியோவில். இது இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இதுவே பாதி அளவு சுருங்கிடுச்சு. கலருமே ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்குது பாருங்கள், அந்த பச்சை கலர் மாதிரி இருந்தாலும் 1-2 கொஞ்சம் பச்சையாக இருக்குது, அதுவும் மாறணும். ஸோ இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஆற வச்சிடலாம். ஸோ நல்லா வதங்கிட்டு பாருங்கள், கலர் மாதிரி பச்சை கலர் மாதிரி நல்லா வெள்ளையாகிடுச்சு. இது இப்படியே ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம எப்படி பொடி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ 2 ஓட்டு ஓட்டியாச்சு. இப்போ மற்ற சாமான்லாம் சேர்த்து கொஞ்சம் அரைச்சிடுவோம். இப்போ இந்த ஜாரில் அந்த பருப்பு எல்லாம் அரைச்சாச்சு. இந்த பரண்டையும் வறுத்து வச்ச பரண்டையும் சேர்த்துட்டேன். இதையும் ஒரு ஓட்டு ஓட்டிடலாம். இப்போ எல்லாம் அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம இந்த எள்ளு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இதை சேர்த்துடணும். இதை சேர்த்துட்டு இந்த எல்லாத்தையும் இன்னும் மீதி கொஞ்சம் தட்டில் வச்சுருக்கேன், அதையும் மேலே போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துடுவோம். சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. நம்மளுக்கு பிரண்டை பொடி ரெடி. நல்ல ஹெல்த்தியான பிரண்டை பொடி ரெடி. நல்லா நிறைய சத்து, கால்சியம், எல்லா சத்துமே இருக்கும். மூட்டு வலி, இந்த மாதிரி எலும்பு வலி, ஜாயிண்ட் பெயின் எல்லாத்துக்குமே இதை அடிக்கடி நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஏஜுக்கு அப்புறம் கேட்கும்னு இல்லை, நம்ம சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு பழக்கிட்டோன்னு அவங்களுக்கு அது நல்லா எலும்புலாம் நல்லா கொஞ்சம் ஏஜ் ஆனால் கூட நல்லா பலமாக இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃபு அவங்க வாழ்வாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பொடியை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.